நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே 3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 22ஆம் மேட்ச்சு, அதாவது சென்னை வெர்சஸ் பஞ்சாப். இந்த மேட்ச் வந்து 8ஆம் தேதி இரவு 7:30 நடக்குது, அதாவது 7:30 மணிக்கு நடக்குது. மொஹாலி, அதாவது பஞ்சாபில் உள்ள மொஹாலி அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இப்போ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் எஸ் ஐயர் கேப்டனாகவும் சிஎஸ்கேயில் கெய்க்வாட் கேப்டனாகவும் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை, கேப்டன் சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட்டும் வராது. இப்போ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் யார் யார் கடைசியாக ப்ளே பண்ணாங்களோ அவங்க லிஸ்ட்டு மட்டும் எடுத்து நான் சொல்கிறேன். பி ஆர்யா, பி சிங், எஸ் ஐயர், எம் ஸ்டாயினிஸ், என் வதேரா, ஜி மேக்ஸ்வெல், எஸ் சிங், எஸ் ஜெட்ஸ், எம் ஜான்சன், ஏ சிங், எல் பெர்குசன், ஒய் சகால். சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஆர் ரவீந்திரா, டி கான்வே, ஆர் கெய்க்வாட், வி சங்கர், எஸ் துபே, ஆர் ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஆர் அஸ்வின், என் அகமத், எம் சௌத்ரி, கே அகமத், எம் பதிரானா. இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. அன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோன்னா மக நட்சத்திரம். லக்னம் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸு முழுவதும் துலாம் லக்னத்துலேயும், செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் விருச்சிக லக்னத்துலேயும் போகுது. இப்போ நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற சொல்லியாச்சு, எங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லியாச்சு. நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரத்துடைய அதிபதி கேது. அதே மாதிரி இன்றைக்கி மேட்ச் எப்படி போகும், எந்த டீம் வின் பண்ணும், மேட்ச்சு க்ளோஸாக போகுமா அப்படிங்கிறத பற்றி விஷயங்கள்லாம் பார்ப்போம். இப்போ பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பி சிங், எஸ் ஐயர், என் வதேரா, எல் பெர்குசன் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் ரவீந்திரா, டி கான்வே, ஆர் கெய்க்வாட், அதுக்கப்புறம் ஆர் ஜடேஜா, ஆர் அஸ்வின், என் அகமத், கே அகமத், எம் பதிரானா இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் ஒரு 4 பிளேயர் மட்டும் எடுத்துக்கிறங்க. அது எந்த டீமாக இருந்தாலும் சரி. பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் 4 பிளேயர் எடுத்துக்கிறங்க. செகண்ட் இன்னிங்ஸில் எந்த டீம் ப்ளே பண்ணுதோ அதில் 7 பேர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 8-3 அப்படி கூட போட்டுக்கலாம். எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமில் 8 பேரும், லாஸ் ஆகிற டீமில் 3 பேர், அந்த மாதிரி போட்டுக்கிறங்க. இப்போ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். இந்த மேட்ச் இன்னையிலேருந்து வரக்கூடிய மேட்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும். வரும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதாவது லாஸ்ட்டாக யார் சரியாக ப்ளே பண்ணலையோ அவங்க பூரா நல்லா விளாட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து இப்போ 2 விக்கெட் போட்டிருக்காரு ஒரு பிளேயர் அப்படின்னா அடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் 5 விக்கெட் போடுற மாதிரியான பவர்லாம் வந்துடும். ஏன்னா கிரக நிலைகள் கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பிபிஎஸ் பேட்டிங் பண்ணால் சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் சிஎஸ்கே வின், அதிரடியாக வின் பண்ணும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது யார் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் கெய்க்வாட், டி கான்வே, அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி, என் அகமத் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது பி சிங், எஸ் ஐயர், எம் ஸ்டாயினிஸ், என் வதேரா, ஜி மேக்ஸ்வெல், ஏ சிங், எல் பெர்குசன், ஒய் சகால் இவங்க எடுத்துக்கலாம். அப்போ எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணுதோ அதில் பவுலர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆல்ரவுண்டர் பவுலிங் பண்ணுற மாதிரியான ஆல்ரவுண்டர் உங்களுக்கு தெரியும். இத்தனை இவங்க தான் வந்து பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆல்ரவுண்டரில் எடுத்துக்கிறங்க. இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. 7-4 8-3 அப்படி செட் பண்ணிக்கிறங்க. ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்கோர் பெருசாக வருமா அப்படின்னா ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தெரியுது. அதுக்கப்புறம் 2 டீம் கேப்டனையும் எடுத்துக்கிறங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அதாவது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் எஸ் ஐயர் கேப்டனாக இருக்கார். சிஎஸ்கேயில் ஆர் கெய்க்வாட் கேப்டனாக இருக்காங்க. இவங்க நின்று ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் உள்ள கேப்டன் அது யாரோ அவங்க கொஞ்சம் நின்று ஓரளவுக்கு ரன்னு வரலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகணும் மேட்ச்சை அப்படிங்கிற ஒரு
அமைப்பில் தான் இன்றைக்கி ஜாதக அமைப்பு நட்சத்திர அமைப்பு வருது. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 கேப்டனையுமே கட்டாயமாக எடுத்துக்கிறங்க, அவங்க நல்லா இருக்குது. அதே மாதிரி மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி போகும்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் வந்து அடுத்தடுத்து ஒரு விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதாவது விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கும், ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 4 ஓவருக்கு ஒரு விக்கெட்டோ 5 ஓவருக்கு ஒரு விக்கெட்டோ இல்லை பவர் பிளேக்களோட 5-6 விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது. அது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அந்த அமைப்பு தான், பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அந்த அமைப்பு தான். அப்போ ஒரு 10 ஓவருக்குள்ள ஒரு 4-5 விக்கெட்டு கூட விழுந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா விழுந்து 20 ஓவர் முடிகிறப்ப ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் பி சிங், எஸ் ஐயர், என் வதேரா, எல் பெர்குசன் உங்களை எடுத்துக்கலாம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் டி கான்வே, ஆர் கெய்க்வாட், என் அகமத் உங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 7 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 7 பேர் கட்டாயம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் செட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 4 பேர் தான். அது 4 பேர் நீங்கள் எப்படின்னு லைனை விட்டதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் அதை பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டிங் பண்ணுற டீம் எந்த டீமாக இருந்தாலும் அதில் 4+ விக்கெட் போடுற பிளேயர்ஸ் ஒருத்தர் வந்துடுவாங்க. அது வந்து என்னுடைய கணிப்பு தான், இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்காக அப்படியே எடுத்துக்கிற வேணாம், உங்கள் கிரிக்கெட் நாலேஜை வச்சு எடுத்துக்கிறங்க. இப்போ சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணும்போது என்ன அகமத் அவருக்கு நல்லா இருக்குது, அவர் 4+ விக்கெட் போடுற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அதே இது பிபிஎஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது ஏ சிங்கு அவருக்கு நல்லா இருக்குது. ஆனால் பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நான் அவரை எடுக்கலை, ஏ சிங்கை ஃபீல்டிங் பண்ணால் எடுத்துருக்கேன். ஃபீல்டிங் பண்ணும்போது அவர் பவர் கூட வருது, அவருடைய நட்சத்திரப்படி அந்த கிரக அமைப்புப்படி அவர் நல்லா இருக்குது. இப்போ 2 பேரையும் சொல்லியிருக்கேன், 2 பவுலர்தையும் சொல்லியிருக்கேன். இந்த பவுலரில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பவுலிங் பண்ணுற டீம் எந்த டீம் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த டீமில் உள்ள பவுலரை கேப்டனாக போடலாம், ஆல்ரவுண்டரை விசியாக போடுற மாதிரி பார்த்துக்கிறங்க. அவ்வளோதான். ஏன்னா பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை, விக்கெட் கீப்பர் யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிபிகேஸில் பி சிங் இருக்கார், இங்கிட்டு சிஎஸ்கேல டி கான்வே இருக்கார். 2 பேருமே வர்றாங்க, பெஸ்ட்டு பிளேயர்ஸில் வர்றாங்க. அப்போ விக்கெட் கீப்பர் 2 பேருமே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பேட்ஸ்மேனில் யாராவது ஒரு ஆள் போட்டுக்கிறங்க. 2-3 ஆயிடுச்சு. ஆல்ரவுண்டரில் ஒரு 3 பேர் 6 பேர் ஆயிடுச்சு. பவுலரில் ஒரு 5 பேர் போட்டுக்கணும். 6-5-11 இல்லைன்னா 7-4 சொல்லியிருக்கேன், 8-3 சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீம் செட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த டீம் வின் பண்ணும் சொல்லியாச்சு, பெஸ்ட்டு பிளேயர்ஸ் சொல்லியாச்சு, அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸும் சொல்லியாச்சு. நான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ரொம்ப அடி வாங்கும், அப்படி ஒரு அமைப்புலேயும் இருக்குது. ஏன்னா லக்னா துலாம் லக்னா நட்சத்திரம் மக நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஃபஸ்ட்டு விளாட்ற டீம் வந்து ஸ்கோர் வராது, அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ ஸ்கோர் வராது அப்படிங்கிறப்ப ஃபீல்டிங் பண்ணுற டீமில் யாரோ ஒரு 2 பேரோட நின்று மேட்ச்சை முடிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரியும் இருக்கும். 2-3 பேரோட நின்று மேட்ச்சை முடிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிறங்க. அடுத்த மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மேட்ச்சு வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன். சனியார் மேட்ச் இல்லை, ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் முடிஞ்ச அளவுக்கு ஜாதகத்தை நெருக்கி முடிச்சு விட்டுட்டேன் அப்படின்னாக்க அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து எல்லா மேட்சும் பதிவு பண்ணுற மாதிரி போடுறேன். ஒவ்வொரு வாரமும் இதைத்தையும் சொல்கிறேன், ஆனால் வேலை கூட்டிகிட்டே தான் போகுது. இருந்தாலும் ஒரு 30 மேட்ச் வரைக்கும் அப்படி இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய 40 மேட்சும் 45 மேட்ச் இருக்குது. அதாவது தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூஸாக போடுற மாதிரி பார்ப்போம். தேங்க்யூ.